ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடிக்கிற இன்னைக்கு வெயிலுக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன வீடியோ செம்மையா பார்க்க போறீங்க குளிருது. அப்படின்றத நீங்க தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணாலி விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ மணாலியோட ஃபர்ஸ்ட் விளாக் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் செக் பண்ணல அப்படின்னா நான் வந்து ஐகார்ட்ஸ்ல கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட்டங் பாஸ் அப்படின்ற ஒரு இடத்த தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ என் கூட வந்து சேர்ந்து நீங்களும் வந்து லைவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு டே 2 டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து மார்னிங் வியூ எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ரைட் ஆக்குனா ஏர்லி மார்னிங் வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில். ஓ மை குட்னஸ், சூப்பராக இருக்கு. வாவ் வாவ் வாவ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? Tang Pass. ஓகே, ஸோ அதான் நாங்கள் கிளம்பிட்டோம். டாடா. நாங்கள் ரோட்டங் பாஸ்க்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ அதனால வந்து ரூமில் இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4:45க்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போனால் தான் வந்து அந்த இடத்துக்கு போகிறப்போ வந்து டிராஃபிக் இல்லாமல் வந்து போக முடியும். ஸோ இல்லை அப்படின்னா அங்கே வந்து செம்ம டிராஃபிக் ஆகிடும். ஸோ நீங்களும் வந்து அப்கமிங் பார்க்க தான் போகிறீங்க எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்களா, ஸோ இப்போவே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை வழி இருக்கு. உங்களுக்கு முன்னாடி வந்து ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. அதுக்கு முன்னாடி மேலே பாருங்களேன், ஸ்னோ. வாவ், வேற மாதிரில. கீழே வந்து ரிவர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. பட் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ரோட்டங் பாஸ்க்கு போகிறோம் இல்லையா, அங்கே ஃபுல்லும் வந்து ஸ்னோ அண்ட் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ட்ரெஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நம்ம ஷாப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணும்னாலும் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ரெண்டலுக்கு தான் வந்து எடுக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கலர், ஸோ நம்ம சைஸ்க்கு வந்து நமக்கு எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்களும் வந்து எங்களோட கிளாத்த வந்து சூஸ் பண்ணி போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து இவ்ளோ பெரிய ஷூவ நான் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் வந்து சாக்ஸ் எல்லாம் வந்து நாங்க வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அத போட்டாச்சு. ஸோ இப்ப நம்ம இந்த ஆக்டிவிட்டி தான் நாங்க பண்ண போறோம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கேயே வந்து நாங்க பார்கெயின் பண்ணி பேசி, ஸோ அதுக்கான ரேட்டும் வந்து குடுத்து, ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெசிப்ட்டும் வாங்கியாச்சு. ஸோ அந்த டோக்கன வச்சு தான் நம்ம மேல வந்து நம்ம நாங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் ரெடி வந்து பண்ண ஆகிட்டோம். போறோம். ஸோ இங்கே தான் வந்து ஸ்னோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நமக்கு ரெண்டலுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நானும் பாபாவும் வந்து போட்டு, ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு தான் வந்து தேடி போகிறோம். ஸோ வி ஆர் ரெடி டு கோ. ஸோ இந்த மேலே தெரியுது இல்லையா ஸ்னோ, இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். செம்மல்ல. இப்ப எங்க ட்ராவல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப மணாலி டூ ரோட்டங் பாஸ்க்கு வந்து இப்ப நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மணாலிலேருந்து ரோட்டங் பாஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ மணி நேரத்தில வந்து நம்ம போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 55 கிலோமீட்டர வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். எவ்வளோ ஃபீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 13,058 ஃபீட்ல வந்து இப்ப நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம்னா, நெனச்சு பாருங்க. ஸோ ஹிமாச்சல்ல இவ்ளோ பெரிய இடத்துல வந்து அதுவும் இந்த கார்ல வந்து போறது வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சீரியஸ்லி அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பார்க்குறப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஸோ நம்ம படத்துல எல்லாத்தையும் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நிஜத்துல பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வேற எங்கேயோ இருக்கிற மாரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ஏன்னா இப்போ வந்து டிராஃபிக் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா ஃபுல்லும் வந்து பிளாக் பண்ணிருவாங்க. ஸோ தட்ஸ் வை வந்து நாங்க வந்து சீக்கிரமாவே போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ மணி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் 7 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து நல்லா வந்து விடிஞ்சிருச்சுல்ல. ஸோ இங்க வந்து எப்படி எப்படின்னா சீக்கிரமா வந்து விடிஞ்சிருது. அதே மாதிரி எண்ட் ஆறதும் ரொம்ப லேட்டா தான். கிட்டத்தட்ட ஒரு 7:30, 8 மணிக்கு
மணிக்கு தான் வந்து அந்த மூனே வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு. பட் இதெல்லாம் நமக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஸோ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கோம். ஸோ நார்த் சைட்ல இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாவும் இருந்துச்சு. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்குற மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலயுமே வந்து என்னடா இது எங்கடா கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து இல்ல. ஸோ இப்ப நாம இந்த இடத்துல தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்க போறோம். ஸ்னோ பார்க்குறதுக்கு கிட்ட கிட்ட வரப்போ செம்மையா இருந்துச்சு அந்த பிளேஸ். ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வெயில் அடிக்குது இல்ல, பட் வேற லெவல்ல கிளைமேட் இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். தி லொக்கேஷன். ஸோ இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. ஆ சாப்பிடுங்களா? ஸோ நான் வந்து பிரெட் டோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சார் வந்து ஆலு பராத்தா ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கே வந்து செம்மையாக குளிருது. அதனால நான் இந்த சைட் திரும்பி உட்காந்துருக்கேன். சார் வந்து அப்படியே வெயில பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. அவரோட ஒப்பீனியனும் கேட்போம் எப்படி இருக்கு அப்படின்றதையும். நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த பிரெட் டோஸ்ட் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ இவருக்கு வந்துச்சு ஆலு பராத்தா. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 டிகிரியிலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு தான் வந்து இனி நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். காலையிலேருந்து பச்சை தண்ணி வேணால் பட்டுச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை. எப்போ தெரியுமா எழுப்புனாங்க? 3 o'clock என்னை எழுப்புனாரு. பட் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 4 o'clock தான் எழுந்திரிச்சேன். இட்ஸ் ஆசம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஓவராக வந்து குளிர்றனால குலா வாங்க வந்திருக்கோம். இதுவே 250. ஸோ செம்மையாக இருக்கு. ஜஸ்ட் 8 டிகிரின்றனால மேலே பார்த்தீங்கன்னா வந்து கார் வந்து போயிட்டுருக்குது. ஸோ என்னோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ எங்களுடைய ட்ராவலை வந்து அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக இன்னும் நாங்கள் வந்து போக வேண்டிய கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 20+ கிட்ட இருக்குது. பட் போகிற பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குல்ல. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த கஷ்டம் எல்லாமே எதுக்கு? அந்த ஸ்னோவை பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஏன்னா என்ன சொல்கிறேனே தெரில, அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம லைவாக பார்க்குறப்போ வந்து வேறு மாதிரி. அங்கே பாருங்க மக்களே, ஸ்னோவை பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு அந்த அப்படியே ஒயிட்டும் அப்படியே ஒரு போர்வை போட்ட மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. வேறு மாதிரிங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வருவேன்னு வந்து நான் எக்ஸாக்டாக நான் நினச்சி கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ சூப்பராக இருந்துச்சு. ஸோ செம்மையாக வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் அப்படியே வந்து ஜன்னல் கிட்டேயே வந்துட்டேன். என்னை விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா செம்மையாக இருந்துச்சு. ரியலி ஒர்த்து. ஸோ இந்த பிளேஸ் வந்து நான் சீரியஸாக சொல்லுவேன், செம்மையாக வந்து சூப்பராக இருந்துச்சு. சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலில் அப்கமிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாட்டா, பை பை, see you from ரோட்டங் பாஸ்.